ஆடு நனையுதேன்னு ஓனாய் வருத்தப்பட்டுச்சான். அந்த கதையா இருக்கு நீங்க எல்லாம் வருத்தப்படுறது. இங்க போடுறா மௌன, பெங்களூர் பையங்களி ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுது. என்ன இருந்தாலும் படிச்ச பொண்ணு தானப்பா. இந்த விஷயம் மட்டும் இல்ல, கதிர் குடும்பத்துல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீங்க தான் காரணம். எனக்கு இது நல்லாவே தெரியும். நீ என்ன தெரிஞ்சுக்கிறது? நானே சொல்றேன், இவன் வீட்டில் நடந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணமும் நாங்க தான். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதானே கோர்ட்ல குட்டிமணி உங்களை கை காட்டலன்னு நிம்மதியா இருக்கீங்களா? ராமசாமி மர்டர் கேஸ் இன்னும் முடியல. போலீஸ் தனபால தேடிட்டு தான் இருக்காங்க. தனபால் சிக்குனா பின்னாடியே நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்க. அத மறந்துடாதீங்க. அதுக்கு தனபால் சிக்கணுமே கண்ணு. இந்நேரம் அவன் எந்த லோகத்துல இருக்கானோ யாருக்கு தெரியும்? என்னடா மௌன? டேய், உன்கிட்ட வெட்டி பேச்சு பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. இப்ப எதுக்குடா வண்டி நிறுத்துற? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏப்பா கதிரு, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு சவால் விட்டிய, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எண்ணி 6 மாசத்துக்குள்ள எங்க அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணுவேன், இல்லன்னா ஒரையே காலி பண்ணிட்டு போயிருவேன் குடும்பத்தோட அப்படின்னு. ஆமா, சவால் விட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ சொன்ன 6 மாசம் ஆயிருச்சு, உங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சு. எப்ப ஊரை விட்டு கிளம்ப போறான்னு கேட்கறதுக்கு தானே குறுக்க வந்து நின்னோம். ஏய், ரோஹிணி கல்யாணம் நின்னுச்சுன்னு யார் சொன்னா? என்னம்மா ஊரெல்லாம் அதான பேச்சா இருக்குது, உனக்கு எப்படி தெரியாம போச்சு? கல்யாணம் ஒன்னும் நிக்கல. கதிர் வெளியே வர வரைக்கும் காத்திருப்போம் தான் மாப்பிள்ள வீட்டுல சொன்னாங்க. கதிர் வெளியே வந்துட்டாரு, இனி கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அதனால ஊரை விட்டு போக வேண்டியது கதிர் குடும்பம் இல்ல, உங்க குடும்பம் தான். ஓ, கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சா? அப்ப மௌனே, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தப்பா கதிரு, பெங்களூர்காரி, உங்க 2 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுங்க.